நான் உங்கள் சுமதி மறுபடியும் இன்றைக்கி எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியோட இழப்பு 63. ஒரு நாள் இருக்க ஒரு நாள் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, குறையல. சரிங்களா? இதில் ஸ்டாலின் ஐயா அவர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வணக்கம். ஐயா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? பணத்தை கொடுத்து இந்த சனங்க வாயை அடைச்சிடலாம். இந்த ஒரு 10 நாளைக்கு பேசுவாங்க, 10ஆம் நாள் வாயை மூடிட்டு பேசாமல் பணத்தை வாங்கிட்டு கம்முன்னு இருந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுதான் ஒரு 10 நாள், அவ்வளோதான். எல்லாமே அதுதான். இப்போ கள்ளக்குறிச்சி மாணவி கொலை வழக்குலையும் ஊன்னு பசை அடிச்சாங்க, அதை அடிச்சாங்க, இதை அடிச்சாங்க, ஊன்னு ஆர்ப்பாட்டம் ஓடிச்சு. ஒரு 10-15 நாளைக்குள்ள அப்படியே ஊற்றி மூடி ஸ்கூல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஏன்னா அதிகார பலம், அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு 10 நாளைக்கு பேசுவாங்க, 10ஆம் நாள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, பணத்தை கொடுத்துருவோம். நீங்கள் பணத்தை கொடுத்து அந்த இழந்தவளுடைய அந்த தாய்மார்களுடைய தாலியை வாங்க முடியுமா? திருப்பி கொண்டுட்டு வர முடியுமா? ஒரு பிள்ளைங்களோட தகப்பனை திருப்பி கொண்டு வர முடியுமா? அந்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணு, எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கி தாலியாக வந்து நிற்கிறாங்க. ஒரு கோயிலோ குளமோ நல்லதோ கொட்டதோ பொண்ணுங்கள் வழி உங்களுக்கு புரியாது. நீங்கள் நினைக்கிறீங்க பணத்தை கொடுத்துடலாம் எல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு. அந்த பிள்ளைங்க, தகப்பன் இழந்த பிள்ளைங்க இருக்காங்களே, ஒரு கல்யாணமோ காது குத்தோ நம்ம அப்பா இல்லையே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துட முடியுமா? முடியாது. பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஆக்ஷன், எதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க? அந்த 3 பேரை கண் துடைப்புக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அரெஸ்ட் பண்ணி அங்கே 3 வேளைக்கு சாப்பாடு போட்டு நல்லா படுக்க போட்டு தூங்க வைக்கிறீங்க. நல்ல சரியான ஆட்சியாக இருந்தால் நீங்கள் அவங்க மக்களுக்கு முன்னாடி இந்த கலாச்சாரம் விற்றவங்கள அப்படியே அறுத்து போடுங்க, இல்லை ஷூட்டிங் ஆர்டர் கொடுங்க. கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதில் வருமானம் யார் யார் வாங்கினாங்க, என்னென்ன போச்சு, யார் யாருக்கு இதில் பங்கு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா கண் துடைப்புக்காக மேலாப்பில் இத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த தாய்மாரிலோட கதறல் கண்ணீர், நீங்கள் எதுக்குமே இந்த பணம் கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் முடியாது. சீமான் என்ன சொன்னாங்க? அண்ணே நன்றிண்ணே, சீமான் அண்ணனுக்கு நன்றி. அண்ணன் நீங்கள் சொன்னீங்க கள்ளுக்கடையை ஓப்பன் பண்ணுங்கன்னு. கள்ளுக்கடையை ஓப்பன் பண்ணியிருந்தா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இருக்காதேண்ணே சொல்லுங்கள். நல்லதுக்கு இங்கே காலம் இல்லைண்ணே. நீங்கள் சொல்கிறது எந்த மக்கள் காதலையும் விழுகாது. நம்ம நாடு வெள்ளைக்காரன்ட்டே இருந்திருக்கலாம். சுதந்திரம் வாங்கி கொடுத்து புண்ணியம் கிடையாது. சுதந்திரம் யாருக்கு கிடைச்சிருக்கு? அரசியல்வாதிகளுக்கு மட்டும் தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஏழை வாழைகளுக்கு, ஏழை மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல. இன்னமும் இந்த மக்களுக்கு ஒன்றுமே தயவு செய்து இளைஞர்கள், உங்களால் முடியாதது எதுவும் இல்லை. சிந்திச்சு செயல்படுங்க. இளைஞரனால முடியாதது எதுவும் இல்லை. என்னுடைய உடன்பிறப்பா சகோதரோட அனைவருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எடுக்க வேண்டியது எல்லாமே சுயமான ஒரு சிந்தனை எடுங்க. நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. நன்றி நண்பர்களே.